அப்புறம் இன்னொரு பொய் சொன்னார். என்ன சொன்னார்? நேராக கோட்டைக்கு வரலாம், யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க, போலீஸ் தடுக்காது, யாரும் தடுக்க மாட்டாங்க, என் ரூமுக்கு நேராக வரலாம், உங்களுடைய குறைய சொல்லான்னு. எத்தனை பேர் நான் கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்துட்டு இருப்பாங்க, கோட்டைக்கு வந்து ஒரு பொதுமக்களாக ஸ்டாலினை சந்தித்த வரலாறு உண்டா? யாராவது சந்திச்சிருக்கீங்களா? வாங்கின மனுக்களுக்கு தீர்வு கிடையாது, மற்றவர்களை சந்திக்க முடியல, மக்களை அதிகாரிகளையும் வந்து இப்போ சந்திக்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த தீர்வும் கிடையாது. அதான் சொன்னேன், 6 மாதம் தேர்தல் இருக்கிறதுனால இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இந்த ஆலோசனை சொல்கிற அதிகாரிகள் இருக்காங்களே, புதுசாக பேர் சொல்கிறது, புதுசாக பேர் சொல்கிறது, அதில் ஒன்றும் குறை இல்லை, புதுசாக பேர் சொல்கிறதில்ல. இப்போ என்ன பண்ணுங்க, அதை உங்களுடன் ஸ்டாலின் அந்த ஒரு ஸ்டைலில் போங்கன்ற மக்கள் சொல்கிறாங்க. பொய்களுடன் ஸ்டாலின் தான் அதுக்கு உண்மையான பேரும், நாங்களும் அதான் உண்மையான பேராக, பொய்களுடன் ஸ்டாலின் தான் அது உண்மையான பேராக இருக்கும். அதனால் மனுக்களுக்கு தீர்வு கிடையாது. எந்த விதமான எவ்வளோ தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனைகள் இந்த 4.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து சட்ட ஒழுங்கு போச்சு, கஞ்சா தவழுகின்ற மாநிலம், போதை வசதிகள் தவழுகின்ற மாநிலம், கடத்தல், கொள்ளை, கற்பழிப்பு, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, அது மட்டும் இல்லை லாக்அப் மரணங்கள், 24க்கு மேற்பட்ட மரணங்கள். காவல்துறை வந்து இன்னைக்கு வந்து 2 பேர் ஆட்சி தான் நடக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சி நடக்கலை, 2 பேர் ஆட்சி தான். ஒன்று போலீஸ் ஆட்சி, இன்னொன்று பார்த்தா அதிகாரிகள் ஆட்சி. இதுதான் நடக்குது தமிழ்நாட்டில், ஸ்டாலின் ஆட்சியே கிடையாது. அதனால் இந்த போலீஸ் ஆட்சியிலையும் ஸ்டாலின் ஆட்சியிலையும் காட்டு தர்பார் மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக்அப் டெத்துகள், அதே போன்று சட்ட ஒழுங்கு கெட்டு சீர்கெட்டு அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. விலைவாசி ஏறி போச்சு, இது மின்சார கட்டணம் 3 முறை ஏற்றிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாதாந்திர மின் கட்டணம் எடுக்கிற நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கிட்டத்தட்ட ஒன்றுமே நிறைவேற்றலை. டீசலுக்கு 4 ரூபா குறைக்கிற நீங்கள் அதை குறைக்கல, கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கிற நீங்கள் அதை குறைக்கல. இப்படி எல்லா இதுவும் தேர்தல் வாக்குறுதியை காற்றுல பறக்க விட்டு இப்போ வந்து புதுசாக ஒரு டைட்டில் உங்களோட ஸ்டாலின், பொய்களுடன் ஸ்டாலின் தான். அதாவது உண்மையிலேயே ஒரு சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தீரஜ்குமார், அப்புறம் திருமதி அமுதா, அதே போன்று திரு கக்கன் சிங் பேடி, அப்புறம் வந்து திரு ராதாகிருஷ்ணன், எப்படிப்பட்ட ஒரு சீஃப் செக்ரட்டரி கேடரில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஆனால் ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி ஒரு அசிங்கப்படுத்தக்கூடாது. ஏற்கனவே ஒரு டைரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதாவது டிஐபிஆர். அந்த டிஐபிஆர் நான் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? நான் கேட்குறேன், டிஐபிஆர் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு? அப்போ டிபார்ட்மெண்ட்டு இருக்குது, பப்ளிக் ரிலேஷன் வந்து மக்கள் தொடர்பு அதிகாரிகள் இருக்காங்க ஒரு மாவட்டத்துக்கு, அப்புறம் டைரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன் இருக்காரு. அவ்வளோ இருக்கும்போது இந்த 4 பேரை போட்டு சீஃப் செக்ரட்டரி கேரளில் இருக்கிறவங்களை போயிட்டு இனிமேல் என்ன கூடுவான்? ஏங்க பிஆர்ஓன்னு கூப்பிடுவான். ஒரு சிஎஸ்ஐ போய் என்ன கூடுவான்? பிஆர்ஓ அப்படின்வாங்க. எப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு. அப்போ நான் கேட்குறேன், ஒரு அரசாங்கத்துறை திட்டங்களை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குது. அப்போ மக்களாட்சி கிடையாது, மக்களாட்சி கிடையாது. மக்களாட்சி இருந்ததுன்னா அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்க. அப்போ அதிகாரிகள் ஆட்சி இருந்தால் தான் யார் சொல்லுவா? அதிகாரிகள் சொல்லுவாங்க. அப்போ எமர்ஜென்சி காலத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் எமர்ஜென்சி காலத்தில், அவசர காலத்தில் அப்போ மக்கள் பிரதிநிதி இருக்காங்களா? அப்போ யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? அந்த அதிகாரிகள் தான் வந்து பிரசன் சந்திப்பாங்க. அப்போது இன்றைக்கி மக்களாட்சி கிடையாது, ஒன்லி அதிகாரி ஆட்சின்றதுக்கு ஒரு அத்தாட்சியாக தான் இந்த பிஆர்ஓக்கள் நியமனம். அதுவும் வந்து ஒரு சீனியர் கிரேட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தக்கூடாது. என்னப்பா? ஆமாம், இன்னும் ஆந்திராவில் ஜெயிக்குன்னு சொல்லு, கர்நாடகாவில் ஜெயிப்பார்னு சொல்லு, கேரளாவில் ஜெயிப்ப சொல்லு, எல்லாம் கேரளாவை பார்த்து காப்பி வச்சுட்டு